இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 9ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 15 முடிய. அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவன் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25. பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரியதாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் அன்பு செய்வதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த சாமுவேல் ரூதர்ஃபோல்டு என்பவர் பக்தியான ஒரு கிறிஸ்தவர். திருச்சபையின் போதனைகளையும் சட்ட திட்டங்களையும் மிக நுணுக்கமாக கடைபிடிப்பவர். குறிப்பாக ஒவ்வொரு நாள் இரவிலும் இரவு உணவிற்கு முன்பாக குடும்பத்தோடு ஜெபிப்பதையும், இறை வார்த்தையை வாசித்து அதற்கு விளக்கம் தருவதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு அவர் குடும்பத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு விரைந்து சென்று அதை திறந்தார். அப்போது வெளியே ஒரு வழிப்போக்கன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவர் நெடுந்தூரம் பயணம் செய்ய இருப்பதாகும், நேரம் ஆகிவிட்டதால் வீட்டின் ஒரு மூலையில் தங்கிக் கொள்ள அனுமதி தர வேண்டும் என்றும் கெஞ்சி நின்றார். அதற்கு அவர் சரி என்று சொல்லி அவரை உள்ளே வரவழைத்தார். அவர் கிறிஸ்தவராக இருந்ததால் அந்த இரவு வழிபாட்டில் கலந்து கொண்டார். சாமுவேல் ரூதர்ஃபோல்ட் ஜெப வழிபாட்டை முடித்துவிட்டு இறைவார்த்தையை வாசித்து அதற்கு விளக்கம் தரத் தொடங்கினார். இடையிடையே அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் கேள்வியும் கேட்டு அதற்கு விளக்கமும் தந்தார். வழிப்போக்கரின் முறை வந்தபோது அவரிடம் கடவுள் கொடுத்த கட்டளைகள் மொத்தம் எத்தனை என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர், கடவுள் கொடுத்த கட்டளைகள் மொத்தம் 11 என்று பதிலளித்தார். இப்படிப்பட்ட ஒரு பதிலை சற்றும் எதிர்பார்த்திராத சாமுவேல் ரூதர்ஃபோல்ட் அவரிடம், கடவுள் 10 கட்டளைகள் தானே கொடுத்திருக்கிறார், பிறகு எப்படி 11 கட்டளைகள் வரும் என்றார். அதற்கு அவர், கடவுள் 10 கட்டளைகள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற இன்னொரு கட்டளையும் கொடுத்திருக்கிறார். அதனால்தான்
கடவுள் கொடுத்த கட்டளைகள் மொத்தம் 11 என்று சொன்னேன் என்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் ஆண்டவர் இயேசுவிடம் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். மறைநூல் அறிஞராக இருந்த அவருக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிந்திருந்தாலும் இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர் இப்படி கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு, கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இதைவிட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்று அவருக்கு மிக தெளிவாக பதிலளிக்கிறார். இறையன்பும் பிறரன்பும் தான் அனைத்து கட்டளைகளிலும் சிறந்த கட்டளைகளாக இருக்கின்றன என்பதுதான் இயேசுவின் அழுத்தம் திருத்தமான பதிலாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறோமா? நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களை முழுமையாய் அன்பு செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் கடவுளை அன்பு செய்கின்ற அளவுக்கு நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களை நாம் அன்பு செய்வதில்லை. ஆலய வழிபாடுகளிலும் பல்வேறு பக்தி முயற்சிகளிலும் ஈடுபட்டு கடவுள் மீது நமக்கிருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் நாம் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களிடத்தில் நாம் அன்பை காட்ட முன் வருவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது. தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். அதாவது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்பர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று அவர் கூறுவார். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, இறையன்பும் பிறரன்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என உணர்ந்து நம்மோடு வாழும் சக மனிதர்களை அன்பு செய்வோம். கிறிஸ்துவ சிறுமி ஒருத்தி இருந்தால் அவளுக்கு கோழி குஞ்சுகள் என்றால் அவ்வளவு இஷ்டம். எனவே அவள் கடைத்தெருவுக்கு சென்று தனது சேமிப்பு பணத்திலிருந்து 2 கோழி குஞ்சுகள் வாங்கி அவற்றை ஆசை ஆசையாய் வளர்த்து வந்தாள். இவ்விரு கோழி குஞ்சுகளும் அவள் மீது பிரியமாய் இருந்தது. அவள் வெளியே எங்கெல்லாம் சென்றாலோ அங்கெல்லாம் அவை அவள் பின்னாலேயே சென்றன. ஒரு சமயம் அச்சிறுமி வளர்த்து வந்த கோழி குஞ்சுகள் 2ம் எதிர் வீட்டுக்காரனுடைய வீட்டுக்கு முன்பாக இருந்த தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. அவனோ ஒரு முன்கோபி. எனவே அவன் தன் வீட்டு தோட்டத்தில் எப்படி கோழி குஞ்சுகள் வந்து மேய்வது என்று அந்த 2 கோழி குஞ்சுகளையும் பிடித்து அவற்றினுடைய கழுத்தை நெருக்கி தெருவில் எறிந்துவிட்டான். பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வந்த சிறுமி தான் ஆசையாய் வளர்த்து வந்த கோழி குஞ்சுகள் 2ம் கழுத்து நெரிக்கப்பட்டு தெருவில் கிடப்பதைக் கண்டு பதறிப்போனாள். யார் இந்த பாதக செயலை செய்தார் என்று அவள் அறிந்தபோது இன்னும் அவள் வேதனைப்பட்டாள். பிறகு தனது அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கிடந்த அந்த 2 கோழி குஞ்சுகளையும் எடுத்து கொண்டு போய் தன்னுடைய தாயிடம் கொடுத்து, அம்மா, இந்த 2 கோழி குஞ்சுகளையும் வைத்து குழம்பு வையுங்கள் என்றாள். அவளுடைய அம்மாவோ நிகழ்ந்தவற்றையெல்லாம் அறிந்து வேதனைப்பட்டாள். பிறகு தனது அன்பு மகள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவ்விரு கோழி குஞ்சுகளையும் எடுத்து குழம்பு வைத்து கொடுத்தாள். சிறுமி அதனை பெற்றுக்கொண்டு
எதிர் வீட்டில் இருந்த அந்த முன்கோபியிடம் கொடுத்து, இந்த குழம்பை வைத்து சாப்பிடுங்கள். நீங்கள் கழுத்து நெரித்து கொன்று போட்ட 2 கோழி குஞ்சுகள் இருந்துதான் இந்த குழம்பு செய்யப்பட்டிருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள். சிறுமி இவ்வாறு சொன்னதை கேட்டு எதிர் வீட்டுக்காரன் மிகவும் வருத்தப்பட்டான். அதே நேரத்தில் தான் கோழி குஞ்சுகளின் கழுத்தை நெரித்து கொன்று போட்டபோதும் அந்த தவச்சினை மன்னித்து கோழி குழம்பு கொண்டு வந்திருப்பதற்காக சிறுமியிடம் மன்னிப்பு கேட்டான். சிறுமியும் அவனை மனதார மன்னித்து அன்பு செய்ய தொடங்கினாள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தான் ஆசையாய் வளர்த்து வந்த கோழி குஞ்சுகளை கொன்று போட்ட ஒருவனை மனதார மன்னித்து அன்பு செய்த அந்த சிறுமியின் பேரன்பு நம்மை வியக்க வைப்பதாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கின்றார். மறைநூல் அறிஞரும் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று தெரிந்திருக்கும். இருந்தாலும் இயேசுவை சோதித்து பார்ப்பதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றார். மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் கேட்ட கேள்விக்கு அவர், இஸ்ரவேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்று பதிலளிக்கிறார். இயேசு மறைநூல் அறிஞருக்கு சொல்கின்ற பதிலிலிருந்து இறையன்பே முதன்மையான கட்டளை என்று புரிந்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். அப்படி நாம் அன்பு செய்கின்ற போது இறைவனின் அன்புக்கு பாத்திரமாவோம். ஆண்டவர் இயேசு முதன்மையான கட்டளை என்று சொல்கின்ற போது இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்பதோடு நிறுத்திவிடவில்லை. மாறாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்கிறார். மேலும் இக்கட்டளை முன்னர் சொல்லப்பட்ட கட்டளைக்கு இணையான கட்டளை என்பதையும் வலியுறுத்தி கூறுகிறார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனை எந்த அளவுக்கு முழுமையாக அன்பு செய்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய அன்பு முழுமை பெறும். ஆகவே இயேசு நமக்கு சொல்வது போல இறைவனையும் நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளையும் முழுமையாய் அன்பு செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.